everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 18th நவம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லெட்ஸ் see, இது ப்ரெடிக்ஷன் அப்படின்றத தாண்டி லைஃப் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். மெடிடேஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. அது வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? கம்ப்ளீட்டாக அது வந்து ஃப்ரீ மெடிடேஷன் மட்டும். ஸோ லெட்ஸ் see what about 18th November for my collective. Please spirits, wow, எடுத்தோன்னே வந்து Ace of Pentacles, very nice. ஸோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது, ஓகேவா? அண்ட் நியூ பிகினிங், ரைட்? ஸோ லெட்ஸ் see, wow, the lovers, ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா சரியான ஒரு டெசிஷன் அமைய போது. மோரோவர் 9 of Cups, நீங்கள் விரும்புகிற ஒரு டெசிஷன், நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நீங்கள் எதிர்பார்த்து விரும்புகிற மாதிரியான ஒரு தெளிவு, ஓகேவா? ஜஸ்டிஸ், ஒரு நியூ பிகினிங். அண்டு ஒரு கரியரில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாபாக இருக்கலாம். சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் வரல இருக்கலாம், என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியாமல் இந்த ஜாப் போகலாமா வேண்டாமா, அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் பண்ணலாமா இல்லை அது வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பட் எனிஹோ, சரியானது எது அப்படின்றது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான சரியான ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்றது தெரியுது. ஸோ வெரி நைஸ் பிகினிங், ஓகே? தொடக்கம். இந்த ரீடிங் வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. மணி விஷயத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து வரும். உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை வந்து, அதாவது உங்கள் குழப்பத்தை வந்து தீர்க்கும், ஓகேவா? அப்படின்றது தெரியுது. Now let's see. ஸோ தேங்க் காட், இது வந்து ஒரு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது அமையும். ப்ளீஸ் ஸ்பிரிட். ஹை பிரிஸ்டஸ், நீங்கள் மேற்படி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிப்பீங்க. அதுக்கான பணம் வந்து மணி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும். அண்டு உங்களுடைய உள்ளுணர்வை வந்து பயன்படுத்துங்க, ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்க. ஹை பிரிஸ்டஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 10 of Swords. ஸோ கப்புள்ஸ்க்கு நடுவில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும், ஓகேவா? அப்படின்றத பார்க்க முடியுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் உள்ள ஒரு பிரச்சனை முடிய வர்றதை பார்க்க முடியுது. அண்ட் ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம் சில விஷயங்களோ, இல்லை பர்சனோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பர்சனோ வந்துட்டு காயப்படுத்தி இருந்திருக்கலாம், ஓகே? அது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கிது. யார் வந்துட்டு முதுகில் குத்துனாங்க, யார் ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும், ஓகே? What is this Queen of Pentacles? மணி ரிலேட்டடாக சில பேர் வந்து ஏமாற்றி இருந்திருக்கலாம். நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இருக்கலாம். மேபி மணி ரிலேட்டடாக சில பேர் பார்த்துட்ருக்கோங்க. அதுக்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதை விட பெஸ்ட்டு உங்களுடைய உள்ளுணர்வு. ஸோ உங்களுடைய மணியோ இல்லை உங்களுடைய மனசையோ பாதுகாக்கணும், ஹர்ட் ஆகாமல் பாதுகாக்கணும், மணியை அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும்
இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உள்ளுணரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அமையும், இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஓகேவா? இது நாள் வரையும் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஏமாற்றிட்டே இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடச்சி நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. இல்லை நீங்கள் அதுக்கான பிளான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் அப்படின்னா கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நியூ பிகினிங், நியூ பிஸ்னஸ், வாட் எவர் மேபி, அது வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? வெளியே சொல்ல வேணாம். அண்ட் மெஜிஷியன், 2 of Wands, Tower, Hermit. ஸோ உங்களுடைய லோன்லினஸ் அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் உங்கள் விக்ட்ரியை நோக்கி, உங்கள் சக்ஸஸை நோக்கி எஃபர்ட் போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த லோன்லினஸை வந்து நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்க போகிறீங்க. உங்களுடைய தனிமை தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அண்ட் அது வந்து ஒரு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எஃபோர்ட் போட்டு அதை முயற்சி செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு டேவாக இருக்குது. அண்ட் ஏதாவது ஒன்று பிளான்லேயே வச்சுட்டே இருக்கீங்க, இன்னும் டெசிஷன் எடுக்கல, இல்லை ஆக்ஷனில் இறங்கலை அப்படின்னா இங்கே என்ன தெரியுதுன்னா ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஒரு சிலர் மேபி அப்ராட் போகணும் அப்படின்ட்டு பிளானில் இருக்கலாம். பட் அந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கும்போது அந்த பிளானை நீங்கள் கைவிட போகிறீங்களா? ஐ திங்க் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பிளானை வந்து ஆக்ஷனாக எடுக்க போகிறீங்க. ஓகே, பிளான்லேயே இருந்துட்டு இருக்கலாம், அதில் வந்து ஒரு மாற்றம் வந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம் ஆழமாக, வேணுமா வேணாமா, என்ன செய்ய தரல, அந்த நிலை மாறுது. டவர் பிகாஸ் நீங்கள் அந்த எஃபோர்ட் போட போகிறீங்க. மெஜிஷியன். ஓகேவா? ஸோ இந்த டேவை பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு தோன்றதை நீங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கும். சரியா? Now let's see, please spirit, what else, what else? ஒரு சிலர் உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அதை நீங்கள் ரகசியமாகவே வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கும் அப்படின்றத தான் பார்க்க முடியுது. 10 of Wands, Queen of Wands, Page of Swords, 5 of Wands. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அதெல்லாம் இது வரைக்கும் சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை சுற்றி நடந்த போராட்டங்கள் அதெல்லாமே வந்து ஒரு இதெல்லாம் எப்படி முடிக்கிறது, இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து கவனம் செலுத்துறது உங்களுக்கு மேபி ஒரு போராட்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டில் அப்படி தான் தெரியுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எடுத்து செய்கிறீங்க. ஸோ போராடினாலும் பரவாயில்ல அப்படின்னு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துட்டு பண்ணுறீங்க ஒரு சிலர். ஓகே, என்ன ஒரு போராட்டம் வரலாம் அப்படின்னா சில விஷயங்கள் அது உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் வரலாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, அதை நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ரைட்? அண்டு மேபி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதோ இல்லை நீங்கள் நினைக்கிறத செய்கிறதுக்கோ உங்களுக்கு சுற்றி கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்து வரலாம். ரைட்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுக்கணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் வரலாம். அது வந்து ஓகேவா, அது உங்களால் அந்த பொசிஷனை வந்துட்டு அதில் இருக்க போராட்டங்களை சமாளிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. பிகாஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அண்டு இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம்.
and நீங்க எப்படி போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றத கூட அவங்க ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் திஸ்? நல்ல எண்ணம். Now let's see. பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அது ஓகேவா? Not for all. What else, please, Spirit? What else? Sun, very nice. So 5 of Cups, Son of Wands, Page of Cups. பாஸ்ட்ல உள்ள ஒரு கவலை, அதுக்கு ஒரு திருப்பம் வருது. ஸோ மேபி சில பேருக்கு உங்க பர்சன் வந்து பிளாக்டா இருக்காங்க அப்படின்னா அன்பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சன் இஸ் ஹியர், பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர். சப்போஸ் நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்டா அன்பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு தெரியுது. இல்ல நீங்க ஒரு அலவ் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க அன்பிளாக் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன, இங்க சன் கார்டு பார்க்கும்போது சில பேருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆஃபர் இருக்கு. நீங்க என்ன கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, போராடிட்டு இருக்கீங்க பேபிக்காக, சேலஞ்சபிளா இருக்குன்னா இந்த பேபி பேஜ் ஆஃப் கப்ஸும் ஒரு சைல்டை குறிக்கும், சன்னும் ஒரு பேபியை குறிக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த பேபிக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரியா? அண்ட் கரியர் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்களுக்கான ஒரு நியூ ஆஃபரோ நியூ தொடக்கத்துக்கோ நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு வருது. ஓகேவா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஏன் இப்படி நம்ம சேலஞ்சபிளாக இருக்குது, ஏன் இவங்க நம்மளை வந்துட்டு இப்படி பிளாக்டாக இருக்காங்க, ஓகேவா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு ஆஃபர் அவங்களே கூட உங்கள்கிட்ட வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. இதை நீங்கள் இல்லை அவங்க ஒரு அப்பாலஜி கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், அண்ட் ஒரு இல்லை லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் அன்பிளாக் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ரைட். ஐ ஃபீல் அவங்க சப்போஸ் ஃபிசிக்கலாக ஃபோன் பிளாக்டுன்னு இல்லாமல் மென்டலி அவங்க வந்து பிளாக்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சரியா புரிஞ்சுக்கிற ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. ஓகே, மேபி அவங்க நினைக்கலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு, அண்ட் அதில் ஒரு தெளிவு அவங்களுக்கு வரும். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், வாட் இஸ் த ஷேடோ சைட், 2 of swords, ace of swords, 8 of cups. ஸோ நான் உங்கள் எனர்ஜியில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இதுவரையும் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க, என்ன பண்ணுறது, வாட் இஸ் திஸ், இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு குழப்பம் இருக்கலாம், இல்லை கரியரில் குழப்பம் இருக்கலாம், வாட் எவர் மேபி. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வருது. அண்ட் தென் உங்களுடைய ஷேடோ சைடை நீங்கள் சரி பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, உங்கள்கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குது, அதுலேருந்து இல்லை நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களா, அந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கன்ஃபியூஷனா அதுலேருந்துலாம் விலகுறீங்க. ஓகே, ஒரு தெளிவுக்கு வரீங்க அப்படி சொல்லலாம். அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து புதுசாக உங்கள் லைஃப்பில் வந்து புதிய விஷயங்கள் மலர போகுது. சரியா? இது வரைக்கும் இருந்த டார்க்கஸ்ட் சைடெல்லாம் அதுலேருந்து நீங்கள் விலகி வரீங்க. உங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு கிளாரிட்டி வருது. ஓகேவா? அப்படின்றது தெரியுது. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் சில பேர். இங்கே மெஜிஷியன் வேற இருக்கா, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? Don't want anything else, please put it. 7 of Pentacles, Queen of Wands, again Ace of Swords, 2 of Swords.
ஸோ பொறுமையாக காத்துட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயம் விரும்புகிற விஷயம் நடக்குதா இல்லையா அப்படி சொல்லி ரொம்ப காலமாக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. அதில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இல்லை எந்த பாதையை சூஸ் பண்ணி போகிறது ஸோ தட் நான் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுடைய பொறுமைக்கான பலன் வந்து கண்டிப்பாக உண்டு. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ்னால ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து தெரிய வரும். ஸோ சில பேர் குழப்பத்தில் இருக்கலாம். யாருடைய பதிலுக்காகவோ நீங்கள் வந்து காத்துட்டு இருக்கீங்க. ஸோ தட் எனக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து பதில் வந்து உங்களுக்கு வரும். வாட் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இல்லூஷன்லேருந்து விடுபட போகிறீங்க. உண்மை எது அப்படின்றது தெரிய போகுது. ஓகே, அண்ட் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷனாக இல்லை அப்படின்னா ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு சமநிலை வந்து உருவாகும். ஓகேவா? ஏன்னா இங்கே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, சன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது, ரைட்? ஒரு ஜஸ்டிஸ். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் இன்னொன்று என்ன யோசிக்கலாம்னா உங்களுடைய மனநிலை வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். புதிய விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. ஓகேவா? ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ் ப்ளீஸ். அவ்வளோதான் போல இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபைனலி. I think I can close this here, right? நீங்கள் தேடிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் கண்டிப்பாக. அண்ட் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஜஸ்டிஸும் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எது சரியோ அதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுடைய எஃபர்ட்னாலே வந்து நடக்கும். ஓகேவா? அப்படின்றதும் தெரியுது. வெரி குட், ஃபைன். ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். சில பேர் டிவோர்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வேணும் டிவோர்ஸ் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ இன்னைக்கே வரல அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? சன் இருக்குது, இது இருக்குது. உங்கள் கேஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. ஸோ அது முழு பொறுப்பாக நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு அதில் ஒரு புது திருப்பம் வரும் அப்படின்றது தெரியுது. கம்ப்ளீட்டாக இதில் ஒரு கேஸ் கணக்குறது. ஓகே, சிலருக்கு குழந்தைங்க ரிலேட்டடாக கூட போயிட்டு இருக்கலாம் கேஸ். மேபி உங்களுக்கான கைடன்ஸ். லெட்ஸ் see. Queen of Pentacles, Hermit, Judgment. Justice vandachi, Judgment vandachi.
ஸோ உங்களுடைய பொருளாதார சுச்சுவேஷனில் கவனம் செலுத்துங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் வந்து கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து பாதிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தெரியுது. சரியானது எதுவோ அதை வந்து எடுத்து செய்யுங்க. அண்ட் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம், உங்களையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், வேற யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஒரு லோன்லினஸ்ல நிறைய யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நிறைய யோசனைகள் வரலாம் இல்லையா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? அண்டு செகண்ட் சாய்ஸுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கான ஒரு சரியான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு புரிய வரும். சரியா? ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ எனிதிங் எல்ஸ், ஏதாவது கிஃப்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம், இல்லை ஏதாவது ஸ்பெஷல், எனிதிங் ஸ்பெஷல். ரெகக்னேஷன், ரிவார்ட் ஃபார் மெரிட். உங்களுடைய உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. வெரி நைஸ். ராம், a stubborn aggressive person. யாருக்காவது ராம்ன்ற பர்சனை தெரியுமா? அப்படின்னா மேபி அவங்க ரொம்ப ஸ்டபர்னான பர்சனாக இருக்காங்களா, அது அவங்களோட ஏதாவது டீலிங் இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி யாரும் இல்லைன்னா யூ கேன் சே யூஸ் தட் வேர்டு ஸ்ரீராம். அவருடைய மந்திரம் ராம்ன்றது ஒரு அது சொல்லுங்க. ஓகேவா? வெனவர் யூ ஃபீல் சம்வாட் ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணும்போது ஸ்ரீராம் அப்படி சொல்லுங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஷியோர்லி. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட். சில பேர் பெட்டு நீங்கள் வளர்த்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அந்த பெட்டு வந்துட்டு. டாக்னே இருக்கு. ஸோ பெட் இல்லாதவங்க உங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், யாரோ ஸ்பெசிஃபிக்காக இது யாருக்காவது பொருந்தலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் அது சரிதானா அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க. உண்மையாக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. ஓகேவா? சரியானதாக பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான பலனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டபர்ன் பர்சன்ட்டை வந்துட்டு டீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் காமாவே டீல் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அது சரியானதாக இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் மாட்டிக்க வேண்டாம். ஓகேவா? யாருக்கும் அதுக்கு வந்து இது பொருந்தலாம். ரைட்? பட் ஒரு ரெகக்னேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். இன்னும் ஒன்று எடுக்கலாம். லெட்ஸ் டேக் ஒன் more. Parrot. Someone will gossip about all your secrets. So சீக்ரெட்ஸ் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால நீங்கள் தயவு செஞ்சு யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க. அதர்வைஸ் அதையே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க வேற யார்கிட்டயாவது போயிட்டு. உங்களுக்கான ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் லவ். ஓகே, லவ் ரிலேட்டடாவோ உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ எதுவுமே நீங்கள் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. இல்லை அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் கூட பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் நிறைஞ்ச ஒரு டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. I think this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye bye.